அப்ராச்மெண்ட்டாக நாங்கள் வந்துட்டு ஒரு 1000 பண்ணி வளர்க்குறோம். 1000 பண்ணி வளர்க்குறோம். நாங்கள் 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த தொழில் வந்துட்டு. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த தொழில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இல்லாமல் தொழில் இல்லை. ப்ரீடிங் பண்ணாலும் பேட்டிங் பண்ணாலும் பண்ணி பண்ணது சாதாரணமாக ரன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த அளவுக்கு பணமும் இருக்குது. நாகாலாந்து இல்லைன்னா கேரளா இல்லைன்னா சென்னை இல்லைன்னா மடிக்கேரி பெங்களூர் இந்த மாதிரி சேல் பண்ணுவோம். அதை நாங்களே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜாக் ஜஸ்டின். நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா எப்பவுமே ரெகுலராக இந்த பன்னி ரெகுலராக வளர்க்குற அந்த பண்ணைக்கு வந்திருக்கோம். மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா இந்த கிருஷ்ணகிரி சரௌண்டிங் தருமபுரி இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு இதாகவே நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இவர் பார்த்தீங்கன்னா பன்னி வளர்க்குற எவ்வளோ வருஷமாக வளர்த்துட்டு இருக்கிறாரு, இந்த பன்னி வளர்ப்பில் எந்த லாபம்லாம் பண்ணிட்டுருக்காரு, அப்புறம் உணவு எப்படியெல்லாம் கொடுத்துட்டுருக்கிறாரு, இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதுவே இவர் வருமானம் இதுலேருந்து எவ்வளோ வருமானம் இருக்குது, கொரோனா டைமில் எந்த மாதிரி இந்த என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணார், அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபார்மிங் உங்கள் ஊர்லேயும் பண்ணுறீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான என்ன வளர்க்குறீங்க, இதே மாதிரி பன்னி கோழி இது மாதிரி வளர்க்குறீங்க, உங்கள் ஊர் என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். அப்படி பண்ணுவோம்னா நாங்களும் ஊருக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறோங்க. பேர் நம்ம சேனலை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் இதே மாதிரி மேலும் நம்ம சேனல் மேலே போகிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுது. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் பேரை பசப்பானிட்டு. நாங்கள் கிளம்பாங்கலேருந்து 3 கிலோமீட்டர் முங்களூரில் பண்ண வச்சுருக்கோம். நாங்கள் இந்த தொழில் 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் பூர்வீக தொழில் இது இந்த பண்ணி ப்ரீடிங்கு பேட்லிங்கு மொத்தமாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த தொழில் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த தொழில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஹோட்டல் வேஸ்ட் ஃபுட்டு கலெக்ஷன் பண்ணின்னு ஒசூர்லேருந்து இங்கே முகலூருக்கு எடுத்துகிட்டு டெய்லி பிக்கப்பில் இப்போ வேலைக்காரங்கிற ஒரு 3 பேரை வச்சுக்கின்னு டெய்லி எடுத்துன்னு இங்கே கழுவி சாப்பாடு போட்டு வளர்த்துட்ருக்கோம், பராமரிச்சுட்டு. எங்ககிட்ட 2 பண்ணை இருக்குது. என்ன வெரைட்டி பண்ணி வச்சுருக்கீங்க? லேண்ட் ரைஸு, எர்க்ஷாரு, அதுக்கப்புறம் டூரா கிராஸு. நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு சூட்டபுளாக இருக்குது, கேரளாவுக்கு சூட்டபுளாக இருக்குது, நாகாலாண்டுக்கு சூட்டபுளாக இருக்குது, லோக்கல் வியாபாரிங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது. ஃபீடு போடுறது ஃபேட்லே இது ப்ரீடிங்க்கு ஃபீடு போட்டால் மட்டும்தான் குட்டி தாங்கும். அதாவது இது ஆயில் ஐட்டம் போட்டோம்னா ஃபேட் அதிகம் ஆயிடுச்சுன்னா குட்டி 10 போச்சுன்னா 5 குட்டி தான் வளர்த்து கொடுக்கும், மீதி எல்லாம் குட்டிங்களாம் இறந்துடும். அதனால தான் ஃபீடு யூஸ் பண்ணோன்னா குட்டிங்க ஒரு 10லேருந்து 12 குட்டி போட்டால் ஃபீடு இல்லைங்களா ப்ராஃபிட் இருக்கும். ஃபுட்டு வேஸ்டேஜில் நீ 5 குட்டி வளர்த்தாலும் ப்ராஃபிட்டு தான். அதனால ஃபீடு யூஸ் பண்ணுறதுக்காக ப்ரீடிங் மட்டும்தான் ஃபீடு யூஸ் பண்ணுவோம். வெண்ட் பண்ணி சாப்பிட்றதுனால ஹீட் குறையும், கூலிங்காக இருக்கும். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஹீட் படி அதிகம், கம்பெனிஸு டிரைவருங்க இதெல்லாம் ஹீட் அதிகமாக இருக்கும். அதனால வெண்ட் பண்ணி சாப்பிட்டா கூலிங் இருக்கும், உடம்புக்கு நல்லது. டாக்டர்கிட்ட போனால் கூட டாக்டர் இந்த வெண்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லதுதான் தான் சொல்லுவாங்க. அதாவது இது எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அசிங்கம்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம தொழில் எந்த தொழில் பண்ணாலும் லவ் பண்ணி பண்ணுறோம். நம்ம அசிங்கன்றதெல்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. எந்த தொழில் பண்ணாலும் தொழிலை தான் நினச்சி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அது ஸ்மெல் அடிக்குதுன்னா அது நம்ம ஆடு மாடு கோழி சேம் மெத்தட் தான். இது நம்ம டெய்லி ஆடுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறோம், டெய்லி காலைல சாயந்தரம், அதே மாதிரி தான் இது 2 டைம் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். சாப்பாடு ஒரு இடத்துல போடுறோம், அது யூரின் ஒரு இடத்துல போவோம், அது பாத்ரூம் ஒரு இடத்துல போவோம். அது தகுந்த மாதிரி அது நீட்டாக நடந்துக்கும். சேம் மெத்தேடு இந்த ஆடு மாடு கோழி குதிரை கழுதை எல்லா மெத்தேடு இதே சேம் தான். கால்நடை பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஒரு பண்ணி அதாவது மேலே டிஃப்ரெண்ட்டு. மேல் எந்த அளவுக்கு நம்ம மேலு இதை எப்படின்னா நம்ம செலெக்ஷன் பண்ணணும். பண்ணி செலெக்ஷன் பண்ணோன்னா ஒரு குட்டி 18 குட்டி போடும். ஒரு பண்ணி ஒரு தாய் 18 குட்டி போடும். 18 போட்டு அதாவது நம்ம ஃபீடு மட்டும் கொடுத்தோன்னா 18 வளர்த்து கொடுக்கும் பண்ணி. அந்த மாதிரி சக்தி இருக்குது, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது பண்ணிக்கு. அதனால தான் செலெக்ஷன் பண்ணி மேலும் ஃபீமேலும் செலெக்ஷன் பண்ணி ப்ரீடிங்க்கு ப்ரப்போஸாக பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீடிங்க்கு எந்த மாதிரி ரகம் பண்ணலாம் நீங்கள்? இப்போ நிறைய அதாவது நாகாலாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபேட் அதிகமாக தான் லைக் பண்ணுவாங்க. எர்க்ஷார் லேண்ட் ரைஸ் எர்க்ஷார் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ஃபேட் அதிகமாக வரும்.
நம்ம கேரளாவை பொறுத்த வரைக்கும் F1 பிரீடு, டிஎல்ஜி, டுராக்கு அந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ரெண்டுமே இருக்குது. மோஸ்ட்லி உங்ககிட்ட 18 குட்டி வளர்த்துருக்கேன்னு சொல்லி. ஆமாம். அது நீங்க வந்து இப்போ அந்த குட்டியில ஏதாவது இறந்துருக்கா என்னன்னா? அது 1-2 போகும். அது நார்மல் தான். எப்பவுமே வந்து நார்மல் தான். பன்னிகளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஏதாவது லூஸ் மோஷன் அப்படின்னு வரும்போது அப்படின்னு லூஸ் மோஷனு, ஜுரம், இரும்பல் வரும்போது வந்துட்டு நாங்கள் மெகாடாக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறோம். நெஸ்லி பார்க்கு கம்பெனிலேருந்து. அது ஒரு பேக்கெட் வந்து 1/4 கிலோ பேக்கெட் வந்துட்டு 900 ரூபாய் சம்திங் வருது. அது போட்டோன்னா கண்ட்ரோல் 3 நாள் தொடர்ந்து போட்டோன்னா கண்ட்ரோலுக்கு வந்துடும். குட்டிகள் வந்துட்டு எஃப்எம்டி கால் கோமாரி நோய் ஒன்று, சைன் ஃபீவர் ஒன்று. அதாவது நாங்கள் இதுக்கு முன்னாடி அந்த நோய் தடுப்பு ஊசியெல்லாம் போட்டுருவோம். எஃப்எம்டி ஒன்று கோமாரி நோய்க்கு வந்து அதாவது 2 மந்த்து பிஃபோராக ஒன்று சைன் ஃபீவர் ஒன்று போடுவோம், ஜுரம் வராமல் இருக்கிறதுக்காக. இது வந்து கால்நடை கோமாரி நோய்க்கு வந்து 1 மந்த்து சைன் ஃபீவர் போட்டு 1 மந்த் பேக் அதுக்கப்புறம் இது போடுவோம். பொதுவாக வந்து இப்போ வந்து குளிர்காலம், வெயில் காலம் இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து எந்த மாதிரி வந்து பாதுகாப்பாக வளர்க்கணும்? குளிர்காலம், வெயில் காலம்னா அதாவது ரெண்டுமே அதுக்கு சூட்டபிள் தான். ரெண்டுமே நல்லா கிளைமேட் தான் அது ஒன்றும் டென்ஷன் இல்லை. இது மோஸ்ட்லி வந்து விதை நீக்கம் வந்து ஆமாம் ஆன் பண்ணுங்க. அது எந்த மாதிரி? அது வந்து ஃபேட்லிங். நம்ம வெயிட் வந்து கூடுதலாக சீக்கிரம் வரணும்னா அது வந்துட்டு 2 மந்த்து 3 மந்த்துக்கே விதை நீக்கிட்டோன்னா வெயிட்லெஸ் நல்லா வரும். க்ரோத்து 5 மந்த்து 6 மந்த்துக்குள்ளே 120 கிலோ 110 kg வந்துடும். பன்னி வளர்க்குறதுக்கு வந்துட்டு சின்னசாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம், பெருசாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வசதி தகுந்த மாதிரி. ஒரு 200 குட்டி வளர்க்குறோன்னா அகலம் 50 அடி 100 அடி லென்த் இருந்தால் போதும், வளர்க்கலாம். இப்போ மோஸ்ட்லி வந்து உங்ககிட்ட வந்து பன்னி வாங்க வராங்க. ஆமாம். குட்டிங்களை எந்த மாதத்துல வந்து? நாங்கள் வந்துட்டு 2.5 மாத குட்டி சேல் பண்ணுவோம். ஆமாம். அப்ராக்சிமேட்லி ஒரு குட்டி எவ்வளோ வரும்? 4 ரூபாயிலேருந்து 4500 ரூபாய் வரும். வெயிட் வந்துட்டு 50 kg இருந்து 20 kg. நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் முறை உள்ள வந்து ஷெட்டுக்குள்ளே வளர்க்குறாங்க. நேச்சுரல் முறையில் வளர்க்குறதுக்கு என்ன காரணம்? அதாவது வந்துட்டு இந்த வெண்பன்றி பொறுத்த வரைக்கும் உள்ளார வளர்த்தா தான் நல்லா வளர்ச்சி ஆகுது, எந்த நோய் நொடியும் அட்டாக் ஆகாமல் இருக்கும். அதாவது இது தகுந்த மாதிரி பேஸ்ட்டு பண்ண முறையில் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வெளியே விடுறது வந்து நாட்டு பண்ணி விடலாம். நாட்டுக்கோழி, ஃபார்ம் கோழி வித்தியாசம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தான் இதுக்கு, வேறு ஒன்றும். அதாவது ஒரு பன்னி வந்துட்டு நாங்கள் குட்டி வாங்கிட்டு வர்றது 4500 ரூபாய். 2.5 மாதம் குட்டி வாங்கிட்டு விடுவோம். அது வந்து 5 மந்த்லேருந்து 6 மந்த்து 100 kg 120 kg வரைக்கும் வரும். வந்துட்டு அதுக்கப்புறம் நாகாலாண்டு இல்லைன்னா கேரளா இல்லைன்னா சென்னை இல்லைன்னா மடிக்கேரி, பெங்களூர் இந்த மாதிரி சேல் பண்ணுவோம். அது நாங்களே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். 5 மந்த்லேருந்து 6 மந்த்து வெயிட் வந்து 100 kg 120 kg. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வெயிட் வரும். சம்பாதிக்கிறது வந்துட்டு அதாவது ஒரு 6 மந்த்துக்கு வந்துட்டு நம்ம பண்ணை வளர்க்குற பொறுத்து மட்டும்தான். 100 வளர்த்தா ஒரு ப்ராஃபிட்டு, 200 வளர்த்தா ஒரு ப்ராஃபிட்டு, 50 வளர்த்தா ஒரு ப்ராஃபிட்டு. அது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அதாவது எந்த அளவுக்கு நம்ம இது கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அதாவது கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இல்லாமல் தொழில் இல்லை. ப்ரீடிங் பண்ணாலும் ஃபேட்லிங் பண்ணாலும் பண்ணி வந்து சாதாரணமாக ரன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த அளவுக்கு பணமும் இருக்குது. வந்து உணவுகள்லாம் வந்து லோக்கலாக இருக்குது. ஆமாம். நீங்கள் இங்கே இருந்தாலும் பெங்களூர் அந்த மாதிரிலாம்? பெங்களூரில் ஒசூர் மட்டும்தான் நம்ம கலெக்ஷன் பண்ணுறது. நமக்கு ஒசூர் வந்துட்டு ஒசூருக்கு இந்த பண்ணைக்கு 16 கிலோமீட்டர். அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிக்கப் வச்சு ஆளுங்களெல்லாம் 4 பேர் 5 பேர் வேலைக்கு வச்சு ஒரு டிரைவரை வச்சு கரண்ட் பில்லு கட்டிட்டு நமக்கு அது எல்லாம் போக கரெக்டான இது முறையாக இருக்குது. அதாவது வந்துட்டு இது வந்துட்டு எங்கள் தாத்தா எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்களன்னா கீழ் ஜாதிலேருந்து மேல் ஜாதி வரைக்கும் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பன்னியில் வந்துட்டு ப்ராஃபிட் அதிகம் இருக்குதுன்ற தெரிஞ்சுக்கிட்டாலே ரெட்டிஸு, கவுடாஸு, விழலார் கவுண்டரு, வன்னியார் எல்லா ஜாதிக்காரங்களும் இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு பன்னி வளர்க்குறது அசிங்கம் அது எதுவுமே கண்டுக்காமல் பொண்ணு தராங்க, பொண்ணு கொடுக்குறாங்க, எடுக்கிறாங்க. அவங்க வந்து ப்ராஃபிட்டை மட்டும் தான் பார்க்குறாங்க. ஆமாம். ஒன்ஸ் 6 மந்த் வந்து நம்ம பண்ணை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போவாங்க. இந்த நம்ம கிளம்பங்களை பொறுத்தது இந்த முகநூருக்கு யார் சம்மந்தப்பட்டவங்களோ டாக்டர் வந்துட்டு 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி வேக்சின் கொடுத்துட்டு போவாங்க. நமக்கு எஃப்எம்டி, சைன் ஃபீவரு அது அவங்க மூலிமா வந்துட்டு வேறு நோய் இருக்குதா என்ன ஏது அவங்க கணக்கு கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. இப்போ நிறைய வந்து கொரோனா டைம்ல வந்து நிறைய இழப்பீடெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஆமாம். அது வந்துட்டு ஆப்ரிக்கன் சைன் ஃப்ளூ. அதாவது அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல யாருமே. மருந்தே கண்டுபிடிக்கல அதுக்கு வந்துட்டு. இப்போ சைன் ஃபீவருக்கு முதல்ல நம்ம எஃப்எம்டி சைன் ஃபீவர் இன்ஜெக்ஷன் போட்டுறோம். அது வந்து கண்ட்ரோலுக்கு ஆகிடுது. அதாவது ஆப்ரிக்கன் சைன் ஃப்ளூ வந்து மருந்தே கண்டுபிடிக்கல இந்தியாவிலே. அதுக்கெல்லாம் நிறைய பண்ணி நிறைய இடத்துல. ஆமாம். நிறைய இடத்துல நோய் வந்து போயிடுச்சு. இம்பார்ட்டன்ட் வந்து ஃபுட்டு இருந்தால் தான் பண்ணி வளர்க்க முடியும். அதாவது அது தகுந்த மாதிரி வசதியான இடம் இருக்கணும்.
இடம் வந்துட்டு தண்ணி போருக்கு வசதியாக இருக்கணும், தண்ணி வசதியாக இருக்கணும், பப்ளிக் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடமா சூஸ் பண்ணி பண்ணலாம். எவ்வளோ பண்ணி வளர்க்குறீங்க? அப்ராக்சிமேட்டாக நாங்கள் வந்துட்டு ஒரு 1000 பண்ணி வளர்க்குறோம். 1000 பண்ணி வளர்க்குறோம். 2 பண்ணையில் இங்கே 500 அங்கே 500. காய்கறி இதெல்லாம் போகுது இல்லையா, அதனால அந்த நிலைமைக்கு இது வந்துடுச்சு. இப்போ வந்து அதாவது முன்னாடி வந்து கேரளாவை நம்பி நினைச்சு இந்த பிஸ்னஸ், இப்போ வந்து நாகாலாண்டை நம்பினு இருக்கு. நாகாலாண்டு மட்டும் எடுக்கலைன்னா கிலோ 10 ரூபா 20 ரூபா தான் போகும். அதுக்கப்புறம் யாரும் வளர்க்கவே மாட்டாங்க. குட்டி வளர்ப்பு குட்டி கொடுக்குறோம். ஃபேட்லிங் பண்ணி 70 to 80 90 100 கிலோ 120 கிலோ பண்ணி கொடுக்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் டெலிவரி கொடுக்குறோம் நாங்களே. இல்லை நம்ம பண்ணைக்கு வந்து எடுத்துக்கலாம் சரி, அவங்களே டெலிவரி எடுத்துனாலும் சரி, வளர்ப்பு குட்டி இருந்தாலும் சரி, வளர்ப்பு குட்டி 4500 கொடுத்துட்ருக்கோம். வெயிட் வந்து 15 kg. ஃபீமேலு மேலு ப்ரீடிங் ப்ரப்போஸ்க்கு ஃப்ளாட்லிங் ப்ரப்போஸ்க்கு எல்லாமே அவைலபிளாக கிடைக்குது. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம். டீலிங் இது வாங்குறது விற்கிறது எல்லாமே ப்ரப்போஸும் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஓன் பண்ணையே 2 பண்ணை இருக்குது. 1000 பண்ணி வளர்த்துட்ருக்கோம். நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். புது பண்ணை போடுறவங்களுக்கும் வசதியாக என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.